வணக்கம் வருண் டாக்ஸ் நேயர்களே. இன்னைக்கு ஒரு துக்க நாள் அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு மட்டும் இல்லை, இன்னைக்கும் நாளைக்கும் அப்படிங்கிறத நம்ம வருஷம் வருஷம் நினைவில் கொள்ள வேண்டிய ஒரு துக்க தினம். இன அழிப்பு நாளுக்கு உண்டான ஒரு சரியான நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எது அப்படின்னு யாராலையும் சொல்ல முடியாது. ஏன்னா இன்னைக்கு நாளைக்குன்றது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து ஒரு வாரம் அந்த கொடூரமான விஷயங்கள்லாம் அரங்கேறுச்சு. அதனால பார்த்தீங்கன்னா சில பேர் 18ஆம் தேதி அதை கடைபிடிக்கிறாங்க. அந்த துக்க நாளை பற்றி நிறைய விஷயங்கள் பேசுகிறாங்க. சில பேர் 17 அப்படின்னு வச்சுருக்காங்க. அது எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால் தொடர்ந்து ஒரு வாரம் அந்த இன அழிப்பு அப்படிங்கிறது நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம யாருமே ஒத்துக்காமல் இருக்க மாட்டோம். ஸோ இது ஒரு துக்க நாளாக பார்த்தீங்கன்னா ஒரு பகுதியில் இருக்க தமிழர்கள் மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் இருக்க தமிழர்கள், இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழர்கள், கனடாவில் இருக்கக்கூடிய தமிழர்கள், நார்வே, ஆஸ்திரேலியா, அதுக்கப்புறம் ஐரோப்பாவில் எங்கே இருந்தாலும் சரி, அமெரிக்கான்னு தமிழர்கள் சிங்கப்பூர், மலேசியான்னு எங்கே வாழ்ந்தாலும் இந்த வாரத்தையே குறிப்பாக இந்த 2 நாட்களை பார்த்திங்கன்னா ஒரு துக்க தினமாக நினைவு கொள்கிறாங்க. அதனால் 18ஆம் தேதி நிறைய கூட்டங்கள் இருக்குது. ஸோ இந்த இன அழிப்புனா என்ன, அதை குறித்து பல விஷயங்கள் நம்ம ஏன் நினைவிலே வச்சுக்கணும் அப்படிங்கிறத குறித்து பார்த்திங்கன்னா நாளைக்கு ஒரு பிரதானமான காணொளி வரும். அதில் அதை குறித்து நிறையா பேசியிருக்கேன், நீங்கள் பாருங்கள். ஆனால் இன்றைக்கி நான் உங்ககிட்ட பேசி இந்த காணொளி மூலமா சொல்லணும்னு நினச்ச விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொண்டாட்டங்கள் அப்படிங்கிறது நம்மலாம் சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஏதாவது ஒரு ரீசன் வச்சு பார்த்திங்கன்னா கொண்டாட்டங்கள் அப்படிங்கிறதுக்கான சில பண்டிகைகளாக வச்சுப்போம். சில நினைவு தினங்கள், சில பேரோட பிறந்தநாள், அதெல்லாம் நம்ம கொண்டாடுறோம். நம்ம பிறந்தநாள் கூட கொண்டாடுறோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா துக்க தினம் அப்படிங்கிறத நம்ம அனுஷ்டிக்கணும், நினைவில் கொள்ள வேண்டியும், மரியாதை செலுத்த வேண்டியது. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா தொடர்ந்து நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு துக்கம் என்றைக்குமே நடந்துடக்கூடாது அப்படிங்கிறதையும் அது நினைவுபடுத்திகிட்டே இருக்கும். அப்படிங்கிறதுனால துக்க தினத்தை நம்ம அனுசரிப்போம். சில கேளிக்கை அப்படிங்கிறது நம்ம தினம் தினம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கே ஒரு துக்கமான ஒரு நாளில் கூட சாப்பிடாமல் இருக்கோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பல பேர் சாப்பிடுவாங்க. அத்தியாவசிய தேவை அப்படிங்கிறது நம்மளுக்கு தினம் தினம் இருக்க தான் செய்யுது. அந்த கேளிக்கை பொழுதுபோக்கு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம ஹியூமன் எமோஷன்ஸ், இப்போ நம்ம பயபக்தியோடு பார்க்கக்கூடிய விஷயங்கள், நம்மளோட இனம், நம்மளோட மொழி, இந்த மாதிரி உணர்வுபூர்வமான விஷயங்களை கம்பேர் பண்ணாமல் கேளிக்கை பொழுதுபோக்கு அப்படிங்கிறது இரண்டாம் பட்சமாக தான் நம்ம பார்க்கணும். அந்த வகையில் இன்னைக்கு பார்த்திங்கன்னா இந்த தக் லைஃப் அப்படிங்கிற படத்தோட ட்ரெய்லர் வெளியிடுறாங்க. அதாவது நம்ம பேசிகிட்டு இருக்கும் போது நேரம் வெளியிட்டிருப்பாங்க. இந்த நாளில் எவ்வளோ விஷயங்கள் நடக்குது. ஏன் அவங்க மட்டும் தான் தப்பு பண்ணாங்களா அப்படிங்கிற அந்த கேள்வியை நீங்கள் எழும்புறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன். சமீபத்தில் நானும் சரி, நண்பர் பாரிசாலன் அவர்களும் நிறைய இடங்களில் பேசினது நீங்கள் பார்த்துருப்பீங்க சில காணொலிகளில். அது மட்டும் இல்லாமல் பல தமிழ் தேசியத்தை நம்பக்கூடியவர்கள், பின்பற்றக்கூடியவர்கள் பேசியிருப்பாங்க. இன உணர்வு கொள்கிறவங்க பார்த்திங்கன்னா நிறைய மியூசிக் இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்களும் நிறைய செலிபிரிட்டிஸ் கூட போஸ்ட்லாம் போட்டிருந்தாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17, 18 இந்த 2 நாட்கள்லையும் மியூசிக்கல் ஃபெஸ்டிவல் தமிழ்நாட்டில் பல இடங்களில் வச்சுருந்துருக்காங்கல்ல. குறிப்பாக விஷால் அவர்களுடைய தலைமையில் ஒரு ஸ்டார் நைட் மாதிரி 18ஆம் தேதி வச்சுருந்தாங்க அப்படின்னு நினைக்கிறேன். விஜய் ஆண்டனி அவர்கள் 17ஆம் தேதி கன்னியாகுமரியில் நினைக்கிறாங்க வச்சுருந்தார். கோயம்புத்தூரில் இளையராஜா அவர்கள் வச்சுருந்தாருன்னு நினைக்கிறேன். இதில் பார்த்திங்கன்னா நிறைய எதிர்ப்பு அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் வேண்டுகோளுக்கு இணங்க உணர்வு ரீதியான விஷயங்கள் யாரையும் புண்படுத்திடக்கூடாது. குறிப்பாக பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் வாழ்கிறோம், நம்ம தமிழர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கிட்டாலும் பண்ணிக்கலனாலும் பார்த்திங்கன்னா யாருக்குமே அவமரியாதை செலுத்தும் விதமாக இல்லாமல், அது மட்டும் இல்லாமல் பல பேரோட எமோஷன்ஸை புண்படுத்தாமல் இந்த நிகழ்ச்சியை நம்ம போஸ்ட்போன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி, இல்லை நானே இந்த நிகழ்ச்சியிலேருந்து விலகிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பார்த்திங்கன்னா குறிப்பாக விஷால் தரப்புலேருந்து ஃபஸ்ட்டு நடிகர் சங்க தரப்புலேருந்தும் நாசர் அவர்கள் பார்த்திங்கன்னா அதை மாற்றி வச்சார். அவங்களுக்கு ஒரு நன்றி. அதுக்கப்புறம் இளையராஜா அவர்கள், அவரை நம்ம பேசின காணொலியிலே விட்டுட்டோம் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. இன்ஃபேக்ட் எங்களுக்கு தெரியாது, நாங்கள் மறந்துட்டோம், இல்லை தெரியாது. இந்த 2 ரீசன், இது நடக்க போகுது, அன்றைக்கி தான் நடக்குது அப்படிங்கிற மிஸ் பண்ணிட்டோம். இல்லைனா அவரையும் அன்றைக்கி பேசிப்போம். ஆனால் பின்னால் பார்த்திங்கன்னா இளையராஜா அவர்களும் இதோட வீரியத்தை புரிஞ்சுட்டு அந்த நிகழ்ச்சியை இன்னொரு நாளைக்கு மாற்றி வச்சுட்டாரு. இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்க வரைக்கும் பார்த்திங்கன்னா விஜய் ஆண்டனி அவர்கள் தான் அந்த நிகழ்ச்சியை மாற்றலை. இன்ஃபேக்ட் அந்த நிகழ்ச்சியை நடத்துகிறவங்களே பார்த்திங்கன்னா என்னை தொடர்பு கொண்டு வந்தாங்க, தனிப்பட்ட முறையில் தொடர்பு கொண்டு, நீங்களும் உங்களோட நண்பர் இதை பற்றி பேசியிருக்கீங்களே. அவங்க அதிகாரப்பூர்வமாக லைக் அதிகாரம் செலுத்துகிற மாதிரி பேசலை, ஒரு ரிக்வெஸ்ட்டாக பார்த்திங்கன்னா அந்த காணொலியை நீக்க முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. ஏங்க எந்த காரணத்தை கொண்டு பேசின காணொலியை நாங்கள் நீக்கவே மாட்டோம் அப்படிங்கிறத அவங்ககிட்ட சொல்லிவிட்டு, அதில் பார்த்திங்கன்னா என்னுடைய நண்பர் தான் அந்த நிகழ்ச்சியை நடத்துறதுக்கான உதவியெல்லாம் செஞ்சுருக்காரு. அதாவது ஒரு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு தரப்பில் அவர் மென்டார் பண்ணி ஒரு இன்னொருத்தர், அவரோட அசிஸ்டன்ட் மாதிரியான ஒரு பையன்
தான் வந்து பார்த்தீங்கன்னா நிகழ்ச்சியை முழுக்க முழுக்க வந்து செலவு பண்ணி வந்து நடத்துறது, ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அவர் வந்து கான்ஃபரன்ஸ் காலில் எங்கிட்ட பேசினார். ஆனால் இது வந்து தெரியாமல் இது பண்ணிட்டோண்ணே, 17-18 வைக்கக்கூடாதுன்னு எங்களுக்கு தெரியாதுண்ணே. இன்ஃபேக்ட் எனக்கும் தமிழ் தேசியத்தில் வந்து ஆர்வம் இருக்குண்ணே, நாங்களாம் தமிழ் தேசியவாதிகள் தான் சொன்னார். இப்போ உங்கள் வார்த்தையினே நீங்கள் தமிழ் தேசியவாதின்னு சொல்லி எங்கிட்ட பேசுகிறீங்க, நான் வந்து தமிழ் தேசியவாதியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம், நீங்கள் அப்படி சொல்கிறீங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு நான் என் நண்பர்கிட்ட என்ன சொல்லியிருந்தேன், நீங்கள் நடத்தாத நிகழ்ச்சி இல்லை, பல நாடுகளில் போய் மேல் நாடுகள்லாம் நீங்கள் வந்து நிகழ்ச்சி நடத்துறீங்க, அடுத்த வருஷமாவது இந்த 17-18 இந்த மாதிரி வந்து நிகழ்ச்சிகள்லாம் குறிப்பாக தமிழ்நாட்டில் வந்து முடிஞ்ச அளவுக்கு வைக்காமல் இருங்க, அது வந்து உங்களுக்கும் ஒரு தொழில் முறையாக பாதிக்குதுல அப்படின்னு. அது மட்டும் தான் என்னால் சொல்ல முடிஞ்சது. வேற என்ன வழி இருக்குது அப்படின்னு கேட்டாங்க. அதை வந்து நம்மளுடைய சொந்தங்கள் உயிரிழப்புகள் ஏற்பட்டுச்சு, இன அழிப்பு ஏற்பட்டுச்சுல, அதைக்கு குறித்து நினைவு கூறும் விதமாக இல்லை மரியாதை செலுத்தும் நிகழ்ச்சியாக அதை வந்து முடிஞ்ச அளவுக்கு மாற்ற ட்ரை பண்ணுங்கன்னு ஏதோ என்னால் முடிஞ்ச ஒரு ஐடியாவை கொடுத்தேன். அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து நான் ஃபாலோ பண்ணல. அந்த நிகழ்ச்சி வந்து இன்றைக்கி நடந்துட்டுருக்கு அப்படின்னு நினைக்கிறேன், ஆஸ் பர் என்னோட நாலேஜ். ஸோ இதெல்லாம் வந்து நடந்துட்டு இருந்துச்சு. முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேர் தள்ளி வச்சுக்கிட்டாங்க, மறுபடியும் இந்த வீரியத்தை வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த நாளில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ நாட்கள் இருக்குது, 16, அதுக்கப்புறம் வந்து 19, இந்த மாதிரி பல நாட்கள் இருந்தாலும் இந்த 17-18 வந்து தங்களுடைய ஒரு பெரிய படம், சாதாரண படம் இல்லை, பார்த்திங்கன்னா பல ஸ்டார்ஸ், குறிப்பாக கமலஹாசன் அவர்கள், எஸ்டிஆர் சிலம்பரசன், அது மட்டும் இல்லாமல் பல பேர் வந்து நடிக்கிறாங்க. மணிரத்னம் டைரக்ட் பண்ணுறாரு அண்ட் ஏஆர் ரஹ்மான் இசையமைக்கிறாரு. எல்லாருக்குமே தெரியும், ஒரு பெரிய ஸ்டார் ஸ்டட்டட் ஒரு மூவி, ஒரு பெரிய மூவி. இன்ஃபேக்ட் ஒரு சினிமாவில் வர நானே எதிர்பார்த்துட்டு இருக்க ஒரு படம் தான், நமக்கு பிடிச்ச நடிகர்கள்லாம் நடிச்சிருக்காங்களே அப்படிங்கிறனால. ஆனால் இந்த நாளில் தான் குறிப்பாக இந்த படத்தோட முன்னோட்டத்தை ட்ரெய்லரை வந்து விடணுமா அப்படிங்கிற கேள்வி தான் நம்மளுக்கு எழுது. இதை வந்து நம்ம எதிர்க்கிறோம், கண்டிப்பாக வந்து கண்டனங்களாக தெரிவிச்சுக்கிறோம், வருத்தமாக இருக்குது. ஏன் இதை பண்ணாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. இந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா யார் அதை பண்ணியிருப்பா அப்படிங்கிற கேள்வி எழும்புது. ஸோ அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணவங்க, டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறவங்க யார் அப்படிங்கிறத நீங்களே போய் பாருங்கள். அதை தாண்டி யாருக்கு, ஏன்னா ப்ரொடியூஸ் பண்ணுறவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பவர் இருக்கும் இல்லையா, இந்த படத்தோட முன்னோட்டத்தை எப்போ வெளியிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. கிரியேட்டிவாக டேரக்டரோட டீம் அதை கட் பண்ணி கொடுத்தாலும் இன்றைக்கி தான் வெளியிடணும்னு சொல்லிட்டு அந்த பவர், அதை நினச்சா மாற்றுறதுக்கோ இல்லை அந்த நாளில் தான் வெளியிடணும் அப்படின்னு நிர்ணயிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடக்ஷன் டீமில் தான் பவர் இருக்கும். ஸோ அது யார் அப்படிங்கிறத நீங்களே வந்து பார்த்துக்கோங்க. அதற்கு மேலே மணிரத்னம் அவர்கள் மேலே வந்து ஒரு சந்தேகமும் கேள்வியும் எழும்புது. அவர் வந்து பல படங்கள்லாம், தேசப்பட்டுக்கான படங்கள்லாம் எடுத்திருக்காரு. இன்ஃபேக்ட் கன்னத்தில் முத்தமிட்டால் என்ற படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இலங்கையில் நடந்த விஷயங்கள்லாம் வந்து ஒரு பகுதியாக வந்து காட்டியிருப்பாரு. அதிலே நம்மளுக்கு பல விஷயங்கள் வந்து முன்னுக்கு பின்னா வந்து அவர் சொன்னது சிலதெல்லாம் வந்து ஒத்துப்போம், சிலதெல்லாம் வந்து நம்மளுக்கே எதிர்கருத்துலாம் இருக்குது. ஆனால் இன்றைக்கி வந்து இந்த நாளில் தான் இந்த படத்தோட ட்ரெய்லர் வெளியிடணுமா அப்படின்னு மணிரத்னம் அவரை பார்த்து வந்து கேள்வி கேட்க நம்மளுக்கு வந்து தோணுது. அதே நேரத்தில் கமலஹாசன் அவர்கள், ஞான் தான் ஈழத்தமிழர்களை போய் கதைத்தி நடிச்சிட்டனே தன்னாளியில் அப்படின்னு, அது மட்டும் போதும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாரோ என்னன்னு தெரியல. அவரை பற்றி கேட்டிங்கன்னா, அவர் ஏதாவது எந்த விஷயம் கேட்டிங்கனாலும் ஆராய்ஞ்சு வந்து ஒன்று கேட்டால் 10 சொல்லக்கூடியவர். அதில் வந்து சிலது புரியும், பல புரியாமல் வந்து போயிடும். இப்போ ஒரு மனசையும் புரிஞ்சுக்க தான் முடியல. ஏன்னா பல நேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா விஸ்வரூபமில் உலக அரசியல் பேசுவார், அமெரிக்க ஏகாதிபத்தியத்துக்கு எதிராக பேசியிருக்கேன்னு சொல்லுவார், பல பேரோட வந்து சென்டிமெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஹர்ட் பண்ணுவார். ஒரு கலைஞராக வந்து பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு கமலஹாசன் தான் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச மை ஃபேவரட் ஆர்டிஸ்ட்னு சொல்லலாம், ஆக்டர் அப்படிங்கிறதோட ஒரு படத்தெல்லாம் வந்து இன்றைக்கி வரைக்கும் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம், அதை ரசிக்கிறோம், ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் கூட மெய் செலுத்து சொல்லுவோம். அதற்கு ஈக்குவலாக நம்மளுக்கு சிலம்பரசனையும் ரொம்ப வந்து பிடிக்கும். ஆனால் இதில் ஒரு பவர் யாருக்கு இருக்கும்னு பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் வந்து அவருக்கும் ஒரு ப்ரொடியூசர் சைட்லேருந்து ஒரு பெரிய ஒரு பங்கு இருக்குது அப்படிங்கிறனால கமல் அவர்களும் இதை வந்து முடிவு பண்ணியிருக்கலாம். ஆனால் அவருக்கு இதெல்லாம் தெரியாமலாம் இருக்காதுங்க. யாருக்கு எது தெரியலையோ, மணிரத்னமுக்கு கூட தெரியாமல் இருந்திருக்கலாம். 17-18 என்ன அப்படிங்கிறது வந்து கமல் அவர்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஏன்னா அவர் ஒரு அரசியல்வாதியாகவும் இப்போ களம் இறங்கியிருக்காருலே, யார் கூட இருக்காரு அப்படிங்கிறது உங்களோட அதை பற்றி நீங்கள் யோசிக்குவாங்க. அதுக்குள்ளே நான் போக விரும்பல. இந்த வீடியோவில் இந்த குறிப்பிட்ட விஷயத்தை பற்றி மட்டும் பேசலாம். அவருக்கு தெரியாமலா இருந்திருக்கும். ஸோ மணிரத்னம் அவர்கள் வந்து ஒரு பொறுப்பாக நடந்திருக்கணும். அது மட்டும் இல்லாமல் அதோட அதிகமாக கமலஹாசன் அவர்கள் ரொம்ப பொறுப்பாக நடந்திருக்கும். இந்த நாளில் வந்து உங்களோட ஒரு பெரிய படம், பல பேரோட கவனத்தை ஈர்க்கக்கூடிய படம், அது மட்டும் இல்லாமல் பேன் இண்டியன் மூவியாக நீங்கள் போயிட்டு வந்து ப்ரொமோட் பண்ணிட்டே இருக்கீங்க. ஸோ தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் இந்தியா முழுக்க அந்த படத்தை பற்றி பேசணும் அப்படிங்கிறது தான் வந்து உங்களோட ஆவலாக இருக்கும். அது இந்த நாளில் தான் வந்து பண்ணணுமா அப்படிங்கிற கண்டிப்பாக ஒரு கேள்வி எழுந்து, கேள்வி மட்டும் இல்லாமல் உங்கள் மேலே ஒரு பெரிய வருத்தமே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் இந்த வந்து இன அழிப்புங்கிறத பிலீவ் பண்ணுறீங்களா? உங்களுக்கு எந்த அளவுக்கு இந்த விஷயங்கள் மேலே பட்டு இருக்குது அப்படிங்கிறது எப்போவுமே நம்மளுக்கு சந்தேகம் தான். அதுவும் இந்த நாளில் நீங்கள் ஆடிங் இன்சல்ட் டு இன்ஜுரி அப்படின்னு சொல்கிற மாதிரி, காயத்துக்கு வந்து கல்லுப்பு போட்டு அழுத்துற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்றைக்கி தான் வந்து இந்த முன்னோட்டத்தை வெளியிடணுமா அப்படிங்கிறது உங்களை பார்த்து நாங்கள் கேட்கக்கூடிய ஒரு கேள்வியாக இருக்குது. குறிப்பாக எந்த அளவுக்கு டிஸ்ட்ராக்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஜ்கமல் ஃபிலிம்ஸ், மெட்ராஸ் டாக்கீஸ் அண்ட் ரெட் ஜெயண்ட் மூவிஸ் இணைந்து வழங்கும் தக் லைஃபை எப்படி ப்ரொமோட் பண்ண போகிறாங்கன்னா, இது பாருங்க, தக் இன்ஃப்ளூயன்சர்ஸ். ஸோ இன்ஃப்ளூயன்சர்ஸ், இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர்ஸ், யூடியூபர்ஸ் எல்லாரையுமே கூப்பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பேச்சு பொருளாக இது மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா அதகாலமாக ப்ரொமோஷன்லாம் இறங்கியிருக்காங்க. சரி, இந்த நாளில் எவனுமே சாப்பிட மாட்டானா, மூச்சே விட மாட்டானா, ஏன் நீங்கள் மட்டும் துக்கம் அனுசரிப்பீங்க
இருப்பீங்க, நாங்களாம் எதுவுமே பண்ணக்கூடாதா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, 9/11 அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்குது. அண்ட் மும்பை அட்டாக்ஸ் அந்த ஒரு நாள் இருக்குல்ல, கோயம்புத்தூரில் வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்ட் ஆச்சு. அண்ட் ஜூஸ் அவங்களோட இன அழிப்பை வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வரைக்கும் படம் எடுத்துகிட்டே இருக்காங்க. இஸ்ரேல்லேருந்து இல்லை, அமெரிக்காவிலேருந்து. ஏன்னா அவங்க இனமாக தான் வந்து உணர்றாங்க. அதை முடிஞ்ச அளவுக்கு ஹாலிவுட்குள்ளே செலுத்தி அதை வந்து நினைவுபடுத்தும் விதமாக படம் எடுத்துகிட்டே இருக்காங்க. ஸோ நம்ம இந்தியாவிலேயே வந்து பார்த்திங்கன்னா பல துக்க நிகழ்வுகள் வந்து நடந்திருக்கு. இப்போ ஜென்ரல் டயர் வந்து பார்த்திங்கன்னா ஜாலியன் வாலாபாக் படுகொலை வந்து பண்ணார். அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த நாளில் போயிட்டு வந்து ஒரு பெரிய கான்செர்ட் நடத்தி கொண்டாடுறது அப்படிங்கிறது எவ்வளோ ஹர்ட்ஃபுல்லான விஷயமோ, இந்த மாதிரி பல எமோஷன்ஸ் கூட கனெக்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த 17, 18 மட்டும் வந்து குடிமுழிகிறவா போது நீங்கள் வந்து மற்ற விஷயங்கள்லாம் தள்ளி வச்சா, ஏன் இந்த நாள்லேயே நீங்கள் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா, இதில் நீங்கள் உள்நோக்கத்தோடு வேண்டுட்டே பண்ணுறீங்களா அப்படிங்கிற கேள்வி வந்து திரும்பவும் நம்மளுக்கு வந்துட்டே இருக்காது. வந்து தவிர்க்கவே இல்லை. எதர்ச்சியாக நடந்த விஷயம் மாதிரி வந்து தெரியல. சரி, ஏன் இதை பண்ணிடக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் கடத்துறோம். ஏற்கனவே இந்த நிறைய பேர் வந்து தமிழ் உறவுகளே வந்து மறந்துட்டாங்க. பல பேர் வந்து தவறாக புரிஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ வருஷம் இதை வந்து நம்ம நினைவுபடுத்தும் மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா பல பீரியட்டை கொண்டு போய் சேர்க்கறது மூலியமாக வந்து இன்னைக்கு இது வந்து நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம மறக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம வந்து கடத்த ட்ரை பண்ணுறோம். குறிப்பாக சோஷியல் மீடியாவில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஹேஷ்டேக்ஸ் மூலியமாக இதை வந்து மக்கள்கிட்ட வந்து கடத்த ட்ரை பண்ணிருக்கோம். ஸோ இந்த நாளில் நீங்கள் வந்து தக் லைஃப் அப்படிங்கிற ஒரு பெரிய ஸ்டார் காஸ்ட் உள்ள ஒரு படத்தை, ஒரு மணிரத்னம் டைரக்ட் பண்ணுற ஏ ரகுமான் இசையமைக்கிற ஒரு படத்தை வந்து நீங்கள் முன்னோட்டமாக வெளியிடுறீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும் எது ட்ரெண்டிங்கில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ட்ரெண்டிங் அப்படிங்கிற விஷயத்தோட கவனம் திசை திருப்புதல் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் எடுத்துகிட்டு போயிடுறீங்க. ஒரு படமாக நீங்கள் அதை வந்து எதிர்பார்க்கறது ஒன்றும் தப்பு இல்லை. பட் இந்த நாளில் நீங்கள் அதை பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப தப்பாகவும் உள்நோக்கம் கொண்டதாகவும் இருக்குது. ஸோ நம்ம ஒரு சைடு வந்து பார்த்திங்கன்னா இன அழிப்பை பற்றி வந்து பேசிட்டு பரப்பிட்டு மக்கள்கிட்ட அவேர்னஸ் ஏற்படுத்திட்டு இருக்கப்போ, அன்னைக்கு உங்களுக்கு தக் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையுமே இருக்கிறது அப்படிங்கிறது வந்து யோசிச்சு பார்த்தா எப்படி இருக்கும்னு நீங்களே பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் மக்களை பற்றி உங்களுக்கு தெரியும், அரசியல் அப்படிங்கிறத தாண்டி வந்து பெரும்பான்மையான மக்களுக்கு இன்றைக்கு வரைக்கும் கேளிக்கை மட்டும்தான் வந்து பிடிச்சிருக்கு. ஸோ அவங்க எதன் பின்னாடி போவாங்க, எதை நோக்கி வந்து பார்ப்பாங்க, எது அவங்க கண்ணில் ஃபஸ்ட்டு வந்து படும், எதை நினைவில் கொள்வாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம தான் சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்றது அவசியம் இல்லை. சமீபத்தில் வந்து பார்த்திங்கன்னா டூரிஸ்ட் ஃபேமிலி அப்படின்னு ஒரு படத்தில் வந்தது. அதில் வந்து இலங்கையிலேருந்து வரக்கூடிய தமிழர்களை பற்றி வந்து பேசியிருந்தாங்க. அது எல்லாருமே வந்து கொண்டாடணும், பாராட்டணும். உங்களை யார் அகதின்னு சொன்னது அப்படிங்கிறத அந்த டயலாக் வந்து நம்ம எல்லாருமே கொண்டாடிட்டு இருக்கோம் இல்லையா? இப்போ வரைக்கும் ஒரு கமர்ஷியல் படத்தோட சாதனையே வந்து முறியடிச்சிருச்சு. இன்னைக்கு வரைக்கும் வசூலை வந்து அள்ளிட்டு இருக்கு. சக்ஸஸ் பார்ட்டிலாம் வந்து கொண்டாடி இருப்பாங்க. தமிழக மக்கள் எல்லாருமே போய் ஒரு ஃபீல் குட் மூவி அப்படிங்கிறனால நம்மளோட சொந்தங்களை பற்றி பேசியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு காரணத்தினாலையும் வந்து பார்த்து ரசிச்சிருக்கீங்க. ஸோ அந்த படத்தோடு முடிஞ்சிருச்சா? சந்தோஷத்தில் மட்டும்தான் வந்து நம்ம வந்து பங்கெடுத்துக்கணுமா? துக்கத்தை வந்து நம்ம எப்போவுமே வந்து புறம் தள்ளிட்டு அன்னைக்கும் கேள்விக்கைக்கு பின்னாடி தான் போவோமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழும்புது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம ஆண்டுகிட்டு இருக்க எம்.கே. ஸ்டாலின் அவர்கள், ஏன்னா அப்பப்போ வந்து பார்த்திங்கன்னா இலங்கை சொந்தங்கள் அவரும் வந்து பேசியிருக்காரு. ஸோ அவர் என்ன பண்ணால் அவரோட ஆட்சியில் இருக்க இந்த ஒரு ஆண்டுலேயே வந்து இந்த 2 நாட்களை வந்து தமிழ்நாட்டில் நம்மளோட சொந்தங்களுக்காக வந்து துக்கத்தை வந்து அனுஷ்டிப்போம். 2 நாள் கூட தேவையில்லை, ஒரு நாளை வந்து நம்ம இந்த தினத்தை வந்து துக்கம் வந்து அனுஷ்டிப்போம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு பெரிய நல்ல பேர் வந்து சேரும். தமிழ் மக்கள்லாம் உங்களை கையெடுத்து கும்பிடுவாங்க. அப்படி இல்லை, இந்த ஆட்சி மாறப்போகுது அப்படின்னா வேறு யாராவது அடுத்த ஆட்சியில் ஆள போகிறாங்க அப்படின்னா அவங்களாவது இந்த ஒரு விஷயத்தை வந்து செய்யணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா பல பேருக்கு தெரியறதில்ல. யாரையும் குற்றம் சொல்ல முடியாது. இந்த படத்தில் சம்மந்தப்பட்டவங்களுக்குலாம் தெரிஞ்சு தான் பண்ணுறாங்க சந்தேகம் ஏற்படுது. பல மக்களுக்கு வந்து தெரியறதே இல்லை. அவங்க மறந்துடுறாங்க. இல்லை அப்படி ஒரு விஷயம் நடந்ததே நிறைய பேருக்கு வந்து மனசில் இல்லவே இல்லை. அது அந்தளவுக்கு போயிட்டு வந்து செய்திகளாக கடத்தாமல் விட்டுட்டாங்க. அந்தளவுக்கு வந்து இது முக்கியம் இல்லை அப்படின்னு நினச்சிட்டாங்க போல். ஸோ உங்களை மாதிரி அரசியல் தலைவர்கள் ஆட்சியில் இருக்கவங்க வந்து ஒரு துக்க தினமாக இதை வந்து அரசாங்கத்தில் நீங்கள் வந்து ஏதாவது பண்ணி பல விஷயங்களை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்கள் ஸ்டைலில் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஏதாவது ஒன்று பண்ணி வந்து ஏன்னா உங்கள் அப்பா வந்து அதுக்காக தானே போயிட்டு வந்து ஒரு டேஞ்சரஸான உண்ணாவிரதம்லாம் இருந்தார். அவர் அதற்கு ஒரு படி மேலே போய் வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா கடைசியில் வந்து உயிர் போகிற வரைக்கும் என்னால் இந்த விஷயத்தை செய்ய முடியலையேன்னு சொல்லிட்டு ஒரு பேட்டியில் கூட வருத்தமாக சொல்லியிருப்பார். உங்களால் உங்கள் அப்பா நினச்சதை வந்து நீங்கள் செய்யக்கூட வந்து ட்ரை பண்ண தேவையில்லை. இந்த குறிப்பிட்ட தினங்களில் ஏதாவது ஒரு தினத்தை வந்து ஒரு துக்க தினமாக வந்து அரசாங்கத்தின் மூலியமாக நீங்கள் வந்து அறிவிக்கணும். அந்த ஒரு வகையில் வந்து பார்த்திங்கன்னா பல பேர் வந்து மாதிரி இந்த தவறுலாம் வந்து செய்ய மாட்டாங்க. சில பேர் வந்து தெரிஞ்சே இதை வந்து செய்ய மாட்டாங்க அப்படிங்கிறத வந்து ஒரு வேண்டுகோளாக வச்சுக்கிறோம். நம்ம பேசின கருத்துக்கள் ஏதாவது தவறு இருந்தால் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்ம பேசினது சரி அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த காணொலியை வந்து பகிருங்கள். மிக்க நன்றி.